இன்றைக்கு கதை தொடர்கிறது. அப்புறம் என்ன ஆகி போச்சுங்கன்னா, அதான் எங்கள் அம்மா கொஞ்சம் கோவக்காரின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இடம் இல்லைல்ல, இருக்கிறக்கு இடம் இல்லை. அதனால் வந்து எங்கள் சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே பேச்சுவார்த்தை இருந்தது. நடுமாமா வந்து பேச்சுவார்த்தை இருந்தாலும் அவங்க வீட்டில் நம்மளை மாட்ட ஒரு பாப்பா இருக்கிறனால அவங்க வந்து ஒன்றும் சொல்லலை. எப்படி சொன்னால், எங்கள்கிட்ட வந்து நீ இடத்துல வந்து நீ வீடு கட்டி இருந்துக்க அப்படின்லாம் சொல்லலை. பூர்வீக இடம் இருந்தது. அதனால் எங்கள் தாத்தா வந்து ஒரு இடம் ஒன்று விட்டுருந்தார், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் குடியிருந்துக்குங்க அப்படின்னு ரொம்ப நாளாக இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது கொஞ்சம் இதாகி அந்த சாலை வந்து கொஞ்சம் ரோட்டுக்கு முன்னாடியே இருந்தது. அப்போ அந்த சாலை தானே போட்டிருந்தாங்க. அப்போ அந்த சாலை வந்து மழை பெஞ்சு கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி அம்மா எல்லாத்தையும் போட்டு அமுத்தி எல்லாம் அந்த சாலையிலே மழை பெஞ்சு போட்டு அமுத்திடுச்சு. அப்புறம் சரின்ட்டு எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் மாமா வந்து எங்கள் பெரிய மாமா வந்து, ஏன் நீ அங்கே எங்கேயும் இடம் போட்டுக்கிட்டு இருக்கிற, சாலை போட்டுக்கிட்டு இருக்க, நீ நம்மளோட இடத்துல போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்களாம் சின்ன சின்ன பசங்களாக இருந்தோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, எங்கள் அக்கா எல்லாம் நாங்கள் எல்லாம் இருந்தோம்ல, எங்கள் அக்கா நான் தம்பி எல்லாம் இருந்தோம். தம்பி இல்லை, நான் அக்கா அண்ணன் இவங்களாம். அண்ணன் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் அப்பப்போ விவரம் தெரிஞ்சோம். நாங்கள்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். நடன இருந்தோம், எல்லாம் போயிட்டு இருந்தோம், பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இடம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன பிரச்சனை, வாக்குவாதம், அப்போல்லாம் நம்ம சின்ன பையன் தானே, என்ன வாக்குவாதம் வந்துச்சே தெரியல. எங்கள் மாமா வந்து வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரிய மாமா சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னா, ஏற்கனவே எங்கள் சின்ன மாமா கூட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கனால, இங்கே நீ சாலை போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி, நீங்கள் நம்மளோட இடத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது, நீங்கள் எங்கேயோ போங்க அப்படின்னு சொல்லி வெளியில் தாட்டி விட்டாங்க. வெளியில் தாட்டி விட்டோன்னு எங்கே போகிறதுக்கும் தெரியாமல் இருந்து, எங்கள் ஊரில் ஒரு பிடாரவட்டியில் ஒரு ஆயா ஒரு பெரியம்மா ஒன்று இருந்தாங்க. அவங்க அத்தையா பெரியம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் எங்கள் அப்பா அம்மா போய் கேட்டாங்க, இந்த மாட்டம் அண்ணன் தம்பி நம்பி வந்தோம், அண்ணன் தம்பி எங்களை அப்படி முடிக்க விட்டாங்க, எனக்கு குடியிருக்கிறதுக்கு இடம் வேணும் ஆயா, உங்களோட காட்டை சொல்லு, உனக்கு ஏதாச்சும் நான் வருஷமான இவ்வளோ தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அந்த காடை வந்து போய் பார்க்க சொன்னோம். அங்கே வந்து விவசாயம் பண்ணி அப்போ சாமை சோளம் இதெல்லாம் போட்டிருந்தோம். எனக்கு விவரம் தெரியும். எனக்கு தான் நல்லா ஒரு 5-6 வயசு இருக்குமே. அப்போ விவரம் தெரிஞ்சது. அப்போ சோளம் சாமை எல்லாம் போட சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு அதில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால், அங்கே போனோடனே எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் முடியாமல் வந்துட்டாங்க. முடியாமல் விழுந்து படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அப்போ நாங்கள் 2வது பள்ளிக்கூடம் போயிட்டுருக்குறோம். அப்போ அந்த மலை மேலாம் ஏறி அந்த சைடு போகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் வந்துருச்சு அதிகமாக. அப்போ அண்ணன் வந்து வெளியில் இருந்தாங்க வேலைக்கு தான். அவர் சின்ன பையன் தான், அவர் அதிகமாக படிக்கலை. அப்புறம் கொஞ்சம் அவர் வெளியில் இருந்தார். அப்புறம் நாங்கள் அக்கா எல்லாம் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மா ரொம்ப விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கு பின்னாடி அக்காவை சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி எங்கள் அக்காவை இருக்க சொல்லிட்டாங்க. ஸ்கூல் தாட்டி விடலன்ட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகாமல் இருந்தாங்க. அக்காவை வராமல் இருந்தா, அவளும் வரலை. அப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் பண கஷ்டம் அதிகமாக இருந்தது. அப்போ சின்ன ஒரு 6-7 வயசு இருக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லி, அப்போ வந்து கட்டடத்து வேலைக்கு 25 ரூபா, ஒரு நாள் கூலி 25 ரூபா. காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு. நாளைக்கு கொஞ்சத்தை சொல்கிறேன், ஒரே வேக்கில் போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும்ல, நாளைக்கு கொஞ்சம் சொல்கிறேன், கஷ்டத்தை நாளைக்கு சொல்லிக்கிறேன். டாட்டா.